மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு திடீர் அறிவிப்பா 3 மாதம் அப்புறம் கோடைக்கால நிதின்னு சேர்த்து 5000 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி மகளிருக்காக வந்து ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு எங்களோட செலவு எங்களோட தேவைகள் எல்லாத்துக்குமாகவே இருக்கலாம். ஆனால் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்காத இந்த உதவிகளை எனக்கு கண்டிப்பாக வந்திருக்கு. வீட்டில் ஹஸ்பண்டுக்கு இல்லை பசங்கிட்டலாம் நாங்கள் இந்த எதிர்பார்ப்புக்கு கேட்கணும், இன்னைக்கு காசு கொடுப்பா. இது இல்லாமல் எங்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபா வருது, பரவாயில்ல. இது நம்பிக்கையோடு நாம் இருந்து அது வீட்டு செலவுக்கு மற்ற எங்கள் தேவைகள் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ இந்த காசு நாங்கள் எதிர்பார்க்காத எங்களுக்கு வந்திருக்கு. நாங்கள் அவர் சொல்லாதையும் செய்வார், சொன்னதையும் செய்வார்ன்ற போல எங்களுக்கு இது ரொம்ப கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்போ இந்த செய்தி பார்த்தீங்க? பார்த்தோன்னே எப்படி தோணுச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அது சொல்லவே முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா லேடிஸ்க்கு இந்த ஒரு காசு வர்றதுனால எவ்வளோ சந்தோஷம் அடைவாங்க. அது மிகிலும் இந்த 5000 வந்தது ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் தான். அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றா 1000 ரூபான்றதை 2000 ரூபாயா உயர்த்தி கொடுப்போம் அப்படின்ற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறப்ப எப்படி? சந்தோஷம் தான். இப்போ 1000 ரூபான்றது பரவாயில்ல. அப்போ 2000 ரூபாய் இன்னும் சந்தோஷம் தானே. இன்னொரு 1000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தேவைகள் நம்ம சரிப்படுத்திக்கலாம், தேவைகளை இன்னும் கொஞ்சம் வாங்கலாம், நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இல்லையா அந்த 2000 ரூபாய். அதனால் கண்டிப்பாக அடுத்த ஆட்சிக்கு அவர் தான் வருவார், வரணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம்.